నేను చెప్పాను కదా నా ఫ్రెండ్ సీత, ఆయన దొర. నమస్కారం సార్. நமஸ்காரம் அங்கிள் காரு. சீதா, இவரு தமிழ் நல்லா பேசுவாரு, தமிழ்ல நல்ல பாட்டு கூட பாடுவாரு. ஓ ஆமா, பாபா லவ் சாங் எல்லாம் சூப்பரா பாடுவாரு. ஓஹோ. சுமன் ஊர்க்கோரா. அப்படியா சார்? அப்போ சந்துல சிந்து பாடுவீங்களா? ఏంటి బావ చూస్తున్నారు? நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு சீதா, அது இவங்கதான். இவங்க வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. பொண்ணு பேரு மீரா, மாப்பிள்ள பேரு சத்யா. அந்த கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் ஜோடியா போனோம். சரியா பாவா? கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஜோடியா வரணும். அந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். யாரு என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கண்டிப்பா நடக்கும். அந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என் சின்ன மாமனாரும் சின்ன மாமியாரும் டைவோர்ஸ் தான். கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான். ஆமா, கல்யாணம் நடந்தா தானே டைவர்ஸ் ஆகும். இது வேற மாதிரி. யார் எதிர்த்தாலும் மீராக்கா கல்யாணம் நடக்கும். நீங்க சொப்னாக்கா, உங்க பாவா எல்லாரும் சேர்ந்துதே நடத்தி வைக்கணும். சரியா? கண்டிப்பா நானு, பாவா, தம்பி எல்லாரும் வருவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பாவா பத்தி சொல்லியே ஆகணும். பாவா ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா நீங்க ஃபீல் ஆயிடுவீங்க. அப்படியா? சரி சரி சரி, சொல்லுங்க. ஃபீல் பண்ணதும். ஐயோ சொப்னா, வேண்டாம் வேண்டாம். பாவாக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது. చాలా ஷை டைப். ஐயோ, ஒரு பொண்ணு மானத்தை காப்பாத்ததான் எங்க பாபா ஜெயிலுக்கு போனாரு. சார், நீங்க நிஜமாவே ஆக்ஷன் ஹீரோ சார். என்ன இது? மீராக்கா சத்தியன் கல்யாண பத்திரிக்கை. அப்படியா? நீங்களே அடிச்சிட்டீங்களா? பெரிய மனுஷன் ஆயிட்ட போல் இருக்கு. நீங்க இல்லாம நாங்க பத்திரிக்கை அடிப்போமா மாமா? இது சத்திய அவங்க சார்பா அடிச்சு கொடுத்தது. என்கிட்ட ஒண்ணும் கொடுக்கலையே. சத்தியன் கொடுத்தா நீ வாங்கிப்பியா? வாங்கிட்டு வாழ்த்துடுவியா? சொல்லு, கொண்டு வந்து தர சொல்றேன். என்ன வாழ்த்துவியா? ஏய், நீ எதுக்கு இப்ப பேசுற? இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க அப்படி நினைக்கலையே, அதனாலதான் நான் இன்வால்வ் ஆகிறேன். நீங்க நடத்தி வச்சா நான் எதுக்கு உள்ள வர போறேன்? ஏய், இல்ல பேசாத. இல்ல பேசவே கூடாது இப்போ. ராம், நீ பேசுற. உன்னை என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மீராவுக்கு பிடிச்சவங்கள அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்க தம்பியும் சம்மதிக்கணும்னு தான் அவங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இதுக்கு மேலயும் காத்துட்டு இருக்கணுமா என்ன? என்ன சொன்ன? நீங்களும் உங்க தம்பியுமா? அப்போ சுபாஷ் உன் சித்தப்பா இல்லையா? அப்பா சித்தப்பானா ரோல் மாடலா இருக்கணும். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? கொலை ஒண்ணும் பண்ணலையே. நான் வேற சொல்லணுமா? மதுவை நாங்க காப்பாத்தாம இருந்திருந்தா, அவங்க செத்து இருந்தா, அது நீங்க பண்ண கொலைதான். பாஸ், என்ன பாஸ் நீங்க இப்ப எதுக்கு அத பத்தி பேசுதீங்க? பேசாம என்ன பண்ணட்டும்? மீரா அவங்க தங்கச்சி தானே. கல்யாணம் ஆகாம கண்ணு முன்னாலே வச்சுக்கிட்டு கவலையப்படாம இருக்கிறத என்ன சொல்ற? பாஸ், ஆவேசப்படாதீங்க பாஸ். ப்ளீஸ் பாஸ். ஏய், இப்ப பெருசா பேசுறல. யார கேட்டு இவ கழுத்துல நீ தாலி கட்டின? அப்பா நினைச்சியா இல்ல சித்தி பத்தி நினைச்சியா? இல்ல சீதா வரதுக்கு முன்னாடி நான் முட்டாளா இருந்தேன். இப்பதானே எனக்கு நல்லது கெட்டது புரியுது. ஓ, அப்ப
அப்படி என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் பண்ண நினைச்சது தப்புதான். அப்ப ஏன் நீ வேண்டான்னு சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல, சீதா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்துச்சுன்னு. அப்போ என்ன அறிவு கெட்டவன்னு சொல்றியா? நான் சொல்லல, நீங்க நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா சொல்ற? என்னங்க, என்ன பழக்கம் இது? அவன் மேல போய் கைய நீட்டுறீங்க. அவன் என்ன பேசினான் தெரியுமா? அவன் என்ன வேணாலும் பேசட்டுங்க, அதுக்காக அவன் மேல கைய நீட்டுவீங்களா? ராம், நீ போ. மீரா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்கணும். இவர் வந்தா ராமுக்கு விழுந்த அடி எனக்கு விழ வேண்டிய அடி. அண்ணன் ஏன் மேல இருக்கிற கோவத்தை தான் ராம் மேல காட்டிட்டாரு. சித்தி, அப்பாக்கு தண்ணி கொஞ்சம் இரு. கோவத்துல அடிச்சிட்டேன். நான் எப்படி அடிச்சேன் அவனை? ராம் உங்களை எதிர்த்து பேசியிருக்கான். என்னைக்கும் இல்லாம திமிரா வேற பேசியிருக்கான். தப்புதான், ஆனா அதுக்காக நீங்க கை வச்சிருக்க கூடாது. வச்சுட்டீங்க, விடுங்க. அதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்பெல்லாம் ராம் யாரையும் மதிக்கிறதே இல்ல. அந்த தையக்காரி என்ன சொன்னாலும் கேக்குறாரு. அவருக்கு வேற யாரும் வேண்டாம், சீதா இருந்தா போதும். அந்த தையக்காரி சாவி கொடுக்கறான், ராம் ரியாக்ட் பண்றான். ராம் யோசிக்கிறது இல்ல, எல்லாமே சீதா தான். முன்னெல்லாம் அண்ணன் வீட்ல இருக்காரான்னு கூட தெரியாது, அவ்வளவு சைலண்டா இருப்பாரு. ஆனா இப்ப ரொம்ப மாறிட்டாரு, எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரப்படுறாரு. மாத்திட்டாங்க பெரியப்பா. தையக்காரி, மீரா, துரமாமான்னு 3 பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாவே மாத்திட்டாங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியுதா இல்லையா? அந்த தையக்காரி கேமோட டெக்னிக் புரியுதா இல்லையா? அவ நம்மள டைரக்டா எதிர்க்கல, ராம வச்சுதான் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு எதிரா ராமையே டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ராமுக்கு உண்மை தெரியல, அவ முன்னால நிக்கிறது அப்பாவா சித்தியான்னு அவளுக்கு புரியவே இல்ல. இப்படியே போனா ஒண்ணு ராம் நம்மள விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான், இல்ல அந்த தையக்காரி ராம மனசாலையும் பிரிச்சு கொண்டு போயிடுவான். இந்த குடும்பத்துக்கு ஆம்பளை புள்ள ராம் மட்டும்தான். ராம் இல்லாம நாம எப்படி இருக்க முடியும்? இந்த பிரச்சனைய பெருசு பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். விட்டா கதை முடிஞ்சது, பிடிக்க முடியாது. மகா, அந்த தையல்காரிக்கும் நமக்கும் இடையில ராம் இருக்கான். இப்ப ராம் நம்ம ராமாவே இல்ல, தையக்காரிக்கு புருஷனா மட்டும்தான் இருக்கா. சத்யாவை நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் பத்திரிகை அடிக்கிறதுக்கு நாம வரணும்னு எங்கிட்டயே ஆர்டர் போடுறான். போக வேண்டாம், பத்திரிகை அடிக்க நாம யாரும் போக வேண்டாம். நம்ம போறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, முருகா முருகா
அவர்கிட்ட நான் பேசட்டுமா? నీங்களే పేసుంగ బావా రాము ఇప్పుడు మాట్లాడతాడు, చాలా మంచివాడు. ராம் ஹலோ, நான் ராம் பேசுறேன். சொல்லு ராம். உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கணும். நீங்க வரல, உங்க பேபியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். ராம் ராம் என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன் தான். நல்லா கேட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். என் மொபைல்ல இருந்து லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க வரணும். இல்ல நான் வீட்டுக்கு போய் அர்ச்சனா சித்தி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அசிங்கமாயிடும். ராம் ராம் ராம், யாருக்கு எழுத்தது? யார் எழுதுனது? நான் தான் சார் எழுதுனேன். ஏன் சார்? బావా తమిళా? இதுக்கு முன்னாடி எழுதிருக்கியா நீ? ஃபேமிலி ஆளுங்க கூட இருந்தா நான் ஏன் எழுத போறேன்? அங்கிள், அது சரியில்லைன்னு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். மீரா காக்கா அண்ணனா இருந்து இந்த இன்விடேஷனை எப்படி எழுதணுமோ அப்படி எழுதி கொடுத்துட்டா போதும். இது ஹெல்ப்பா ஆர்டரா? ఏంటి? ఏమీ లేదు. ఇది అర్జెంట్ ఆర్డరా ఆర్డినరీ ఆర్డరా అని అడిగాను. ரெண்டும் தான் அங்கிள். ஆர்டினரியா பண்ண வேண்டிய கல்யாணம் இப்போ அர்ஜென்ட்டா பண்ண வேண்டியதா இருக்கு. மீராக்காவுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மூத்தவரு சரியான பொண்டாட்டி தாசன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. 2வது அண்ணன் பார்க்க நல்லவர் மாதிரி இருப்பாங்க, ஆனா சரியான பொறுக்கி. அந்த ஆளை சித்தப்பான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு சார். பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ட்ரக்ஸ் கடத்துறது. சின்ன அண்ணனுக்கு 2 பொண்ணுங்க சார், காலேஜ் படிக்கிறாங்க. இதுல சின்ன வீடு வேற. అసంఖ్యం వాణ్ణి చెప్పుతో కొట్టాలి. என்னது? మిమ్మల్ని కాదు బావా, వాళ్ళని. அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வந்துரும். ஆமா ஆமா, கண்டிப்பா அடி விழும். கண்டிப்பா வந்து வேலையை பார்க்கலாம். பாத்தியாளா, அண்ணனை திட்டினதும் மீராக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. மீரா அவங்கள உங்களை சிஸ்டராவே நினைக்கல, நீங்க ஏன் அவங்களுக்காக ஃபீல் பண்றீங்க? விடுங்க, வேஸ்ட் ஃபெலோஸ். போதும் போதும், திட்டினதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன வேலை? வந்து வேலையை பார்ப்போம். முடிஞ்சிச்சு சார். தேங்க்ஸ். வாங்க சார். இவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொப்னாக்கா. థ్యాంక్స్ అంకుల్. బావా ఇవ్వండి. அர்ச்சனா ஆண்டி, அற்புதம், பிரமாதம், அசத்திட்டியே. கையை எடுக்குங்க. டென்ஷன்ல கூப்பிட்டு இங்க வாங்கக்கா. ஏய் சீதா, மகா, அர்ச்சனா ஆண்டி என்ன பாடுறத பாதியிலே நிறுத்திட்டியே? எவ்வளோ அழகா பாடுதிய. இந்த குடும்பத்துல பொறுப்பான மருமக நீங்கதான். மகா, சாமி கும்பிடு. மகா, பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எதுக்காக இவனை அனுப்பாம வீட்லயே வச்சிட்டு இருக்க? இப்ப அதுவா முக்கியம்? அதானே சேது மாமா, அது என்ன ரொம்ப முக்கியமா? அர்ச்சனா ஆண்டி நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா வேண்டணுமா? ஆமா, வேண்டிதானே ஆகணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா
நீதான் நடத்தி கொடுக்கணும். போதுமா சீதா? மீராக்கா உங்க காதுல விழுந்துச்சு? ஆஹா, எனக்கு கேட்கவே இல்ல. பாஸ் உங்களுக்கு? சுத்தமா கேட்கல. டாடி உங்களுக்கு கேட்டுச்சா? அதான் வாயை திறந்து வேண்டவே இல்லையா? ஐயோ. அப்புறம் எப்படி கேட்கும்? அர்ச்சனா ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வாயே, நீங்க நல்லா வாயை திறந்து கத்தி வேணாதே சாமிக்கு கேக்கும். அதுவும் இல்லாம இந்த காத்து கருப்பு பில்லி சூனியம் இது ஏதாவது இருந்தா கூட பிச்சுக்கிட்டு ஓடிரும். என்ன அர்ச்சனா ஆண்டி பொம்மை மாதிரி நிக்குதுய? காதுக்குள்ள ஊசிய குத்துற மாதிரி சுளீர்னு கத்தி வேண்டுங்க. ஆரம்பிங்க. நீங்க வேண்ட சத்தத்துல சும்மா மண்டை ஓடெல்லாம் தெரிக்கணும். ஐயோ கடவுளே, வசமா சிக்கிக்கிட்டனா? எப்படியாவது சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாராவது நினைச்சாலோ இல்ல அத நடத்த விடாம இடைஞ்சல் பண்ணாலோ அவங்க கை கால் விளங்காம போயிடணும். அர்ச்சனாக்கா, வேணது போதும், உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். நேத்து என்ன சொன்னீங்க? கல்யாணம் நடக்காதா? பாட்டியல்ல, வீட்டுக்கு மூத்த மருமக, அதாவது வயசுல மூத்த மருமக அர்ச்சனா அத்தை கையால முத பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு வேண்டுதல முடிச்சாச்சு. இனிமே யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிக்காது, கண்டிப்பா நடக்கும். கடவுள் எங்க பக்கம் இருக்காரு. அந்த முத்தாராம எங்களுக்கு துணையா இருப்பா. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல நீங்களும் கலந்துக்கிட்டு மாப்பிள்ளையையும் பொண்ணையும் அர்ச்சதை தூவி வாழ்த்திட்டா உங்களுக்கு நல்லது. அத விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்தி காட்டுதேன், அத பண்ணுதேன், இத பண்ணுதேன்னு ஏதாவது யோசிச்சிய என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். அர்ச்சனாக்கா, உள்ள வாங்கன்றல. நான் போலாம்ல? நீங்க போலாம், ஆனா ஊசி மாதிரி எப்பவும் கூர்மையா இருக்கணும். அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறீங்க, பத்திரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. சாரி மகா. சாரியா சாரி? என்ன பண்றீங்க? அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஏதோ சின்ன விஷயம் நடந்த மாதிரி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அப்படி பார்த்ததும் எனக்கு நெஞ்சே நின்னு போச்சு. நேத்து நானும் மகாவும் கல்யாண பத்திரிகை கிழிச்சு போட்டு அவங்கள மிரட்டி வச்சிருக்கோம். நீ என்னடானா அவங்களோட சேர்ந்து பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்க? மகானு கூடவே இருந்துட்டு இப்படி செய்ய உங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? தயவு செஞ்சு என்ன திட்டாத மகா. அந்த தையல்காரி என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ இப்படி கோவப்பட மாட்ட. என்ன புதுசா ஒரு கதை சொல்றீங்க? கதை இல்ல, நிஜம். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த தையல்காரி நம்ம கிட்ட சிக்கல, நாம தான் அவகிட்ட சிக்கி இருக்கோம்னு. ஏய், சும்மா புதிர் போடாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவ செஞ்சது இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே கொலை நடுங்குது. என்னக்கா செஞ்சா? அப்படி என்னதான் செஞ்சா அவ? சொல்லி தொலைங்க. சொன்னா
ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு மகா. அக்கா என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. அது வந்து எனக்கு தூக்கம் வரலன்னு நான் வெளியில வந்தனா, அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? அங்க பாரு. என்ன மாமா, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்க சைடு எத்தனை விஐபின்னு சொல்லுங்க, அவங்களுக்கும் நீங்க தான் கொடுக்கணும். எத்தனை பத்திரிக்கை வேணும்? ஏ தையல், அப்பா எதுக்கு கொடுக்கணும்? அவங்க தானே இவங்க அண்ணன், அப்ப அவங்க தானே கொடுத்தாகணும். என்ன சின்ன மாமனாரே, சொல்லுங்க. அப்பா என்னப்பா அமைதியா இருக்கீங்க? நீங்களா போய் படிங்க. போங்க போங்க போங்க. ஏங்க இங்க வாங்க. మామగారు ఎత్తనే ఇన్విటేషన్లు చెప్పండి. తర్వాత చెప్తాను. ஏய் என்ன பேசிக்கிறாங்க இவங்க? பேசுறாங்க, ஏதாவது புரியுதா? மகா, அவரை கூப்பிடு, இல்லனா மந்திரம் போட்டு அவரை அடிமையாக்கிடுவா. இப்பவே அப்படிதான் இருக்காரு. சுபாஷ் இங்க வாங்க. ஏங்க இவர் இப்படி இருக்காரு? ஏதாவது பண்ணு மகா. நாமளும் ஒரு மந்திரவாதிய பார்க்கலாம். இல்ல, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்ணு முன்னாடி பாக்குறல்ல, எவ்வளவு கம்பீரமான ஆள் அவரு. அவரையே அவ மடக்கிட்டாளே, அப்ப அந்த மந்திரம் உண்மைதானே? எனக்கு என்னமோ இது மந்திரம் மாயம் மாதிரி தெரியல, வேற என்னமோ மாதிரி இருக்கு. ஆஹா, விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கே. என்ன பண்ணலாம்? சின்ன மாமா காரு, உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல உங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. இதுல சுபாஷ் அண்ட் சோ. அப்படியானே? நீ இங்க இருந்தாதான் சீதா உன்னை வச்சு கேம் பண்ணி மீரா சத்யா கல்யாணத்தை முடிச்சிருவான். அதனாலதான் சொல்றேன், ஸ்வப்னாவை அழைச்சிட்டு ஹைதராபாத் போயிடு. ஏய், நல்ல ஐடியா. எப்படின்னு? இத பார், கொஞ்ச நாள் நீயும் ஹைதராபாத்லயே இரு. ஸ்வப்னா இங்க இருந்தாதான் பிரச்சனை. அவ வீட்டை காலி பண்ணிட்டு அவளையும் கையோட கூட்டு போயிடு. அவ மொபைல் நம்பர்லாம் மாத்திரு. சரிண்ணே. போனா மட்டும் பத்தாது, நைஸா சென்டிமெண்டா பேசி அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு ஸ்வப்னாவை கைட்டு விட்டுட்டு தான் இங்க வரணும். சொப்னா பேபி ஒத்துப்பாலானே? அப்போ அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணிடலாமா? அர்ச்சனா எனக்கு உயிர்னு. நிஜம்தானே? நிஜம்தானே. கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதரா. சாரிண்ணே. விஷயம் மகா அர்ச்சனாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, செத்த நீ. அண்ணே, தெரிய வேண்டானே. அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. சொல்றது புரியுதுல்ல? சொப்னா கிட்ட பேசி செட்டில்மெண்ட் பண்ணி அவளை அங்கேயே விட்டுட்டு தான் நீ சென்னைக்கு வரணும். இல்லைன்னா ஒரு பைசா கூட உனக்கு தரமாட்டேன். அப்புறம் தெருவுல தான் நிக்கணும் நீ. மறுபடியும் தப்பு பண்ணாத, நான் கிளியரா சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. போய் உட்காருமா. உட்கார். நான் போய் விஷாலை கூப்பிட்டு வந்துடுறேன். டேய், குடிக்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்கடா. ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் விஷால கூட்டிட்டு சரி போங்க. வந்து. மகா, மீராவை இவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணுமா? அக்கா, இடம் தான் பெருசு.
ஆனா இங்க இருக்கிற ஆள் அப்படி இல்ல. அங்க பாருங்க. டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொண்ணு வீட்ல இருந்து வர்றாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னான்ல. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. வாடா. Dad, just 5 minutes, Dad. 5 minutes. டேய், நீ இப்படியே வராத, ரெடி ஆயிட்டு வா. Dad, I know, Dad. I know. சீக்கிரம் வாடா. என்ன மகா, இவன் ஏற்கனவே கல்யாணமானவனா? ஒரு கல்யாணம் இல்லக்கா, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன மகா சொல்ற? ஆமா, அங்க பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் வைஃப். கல்யாணம் ஆன 2 மாசத்திலேயே அவ செத்துட்டா. அது செகண்ட் வைஃப். கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா. கல்யாணமாகி 2 மாசத்துல ஒருத்தி செத்துட்டாளா? இன்னொருத்தி ஓடிட்டாளா? சூப்பர் மகா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உங்க சின்ன ஓனரோட வைஃப் எப்படி இறந்து போனாங்க? அதுவா மேடம், தம்பிக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சின்னதாக ஒரு சண்டை. தம்பி கோவத்தில் லேசாக தள்ளியிருக்காரு. அந்த அம்மா மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க. மேடம், தற்கொலை தான் மேடம், கொலை இல்லை மேடம். என்னம்மா, என்ன சொல்றா? அவதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே. மீரா, பேசாம இருந்தா எப்படி? என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? என்ன நாடகம் இதெல்லாம்? அதான் சொன்னேன்ல, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, தாலி கூட வாங்கியாச்சு. எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? குழப்பம் பண்றோமா? ஏய், உனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எது நல்லது? நிச்சயமானவளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றதா? எல்லாம் உங்க ஏற்பாடா? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. லிமிட்ட தாண்டி போறிய. நீ வாய் மூடு. சீதா வாய் மூடிட்டா இதெல்லாம் சரியாயிடுமா? இது ஏன் வாழ்க்கை, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நாங்க ஒண்ணும் விளையாடல. உனக்கு யார் சரியான மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். விஷால் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ளை. யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டுதான் எல்லாம் பண்ணணுமா? இந்த குடும்பத்துல என்ன நடக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது மகா. மகா முடிவு செய்யறது தான் நடக்கும். வந்திருக்கிற மாப்பிள்ளை மகா முடிவு பண்ண மாப்பிள்ளை. அவன் தான் உனக்கு புருஷன். நாங்க முடிவு பண்ணிட்டோம். செல்வி ஜூஸ் போட்டு வச்சிருப்பா, ரெடியா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, முடியாது. கண்டவங்களுக்கு எல்லாம் நான் எதுவும் கொடுக்க முடியாது. வேணும்னா உங்க பொண்ணுங்களை கொடுக்க சொல்லுங்க. மீரா, அடம் பிடிக்காத. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதையை கிளம்பி வா. வர முடியாது. உன்னை அரைஞ்சேன்னு வச்சுக்கோ.